தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க. ஆஹா கல்யாணம் தொடரில் ரூமில் ஐஸ்வர்யாவும் கோடீஸ்வரியும் உட்காந்துருக்குறாங்க. அங்கே அழகி இருக்கிறா. உள்ள கௌதம் வராரு. கௌதம் ஏதோ பண்ணுறாரு, அதேமாரி அழகியும் பண்ணுறாருங்க. அதை பார்த்த கோடீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது ஒரே மாதிரி இருக்குது, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் கௌதம்கிட்ட கேட்குறாங்க ஐஸ்வர்யா வந்து. பிறகு ஏதோ ஒரு குச்சி மாதிரி எடுத்து அடிக்கிறாங்க. எல்லோரும் வந்து தடுக்கிறாங்க. ஏன் அடிக்கிறேன்னு கேட்குறாங்க. இதேமாரி நடந்த விஷயத்த சொல்கிற ஐஸ்வர்யா, அவர் பண்ண மாதிரி அழகிய பண்ணுறாரு, அதனால் இவர் மேலே சந்தேகமாக இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என் உடம்புல ஒரு ரத்தத்தை கூட ஃபுல்லாக எடுத்து டிஎன்ஏ பண்ணுங்க, தயவுசெய்து நாளை விடுங்க, நாளை அடிச்சுட்டு கௌதம் முடிடுறாரு. ஒரு லேபில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இதேமாரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க டிஎன்ஏ எடுக்கணும்னு சொல்லிட்டு, எப்போ வரலான்னு கேட்குறாரு. நீங்கள் நம்பிக்கையான ஆளாக எப்படி, என்ன ஏது உங்கள் கம்பெனியை பற்றி டீட்டெயிலாம் கேட்குறாரு. டாக்டர் சொல்லி தான் நாங்கள் வரோம், நாங்கள் பொதுவாக கேஸில் உள்ளதுக்கெல்லாம் நாங்கள் தான் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு அது லேபில் உள்ளவர் சொல்கிறாரு. பிறகு சூர்யா சொல்கிறாரு, இல்லை இப்போதைக்கு வேணாம் அப்படின்றாரு. டாக்டர் தான் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்கிறாரு அவர். அதுக்கு வந்து சூர்யா, நான் டாக்டர்கிட்ட பேசிக்கிறேன், இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை அங்கே நிற்கிற மகாலா மறைஞ்சு கேட்குறாங்க. அவங்க போய் சூர்யாட்ட கேட்குறாங்க, எதுக்கு வேணான்றீங்க, எல்லோரும் இந்த பிரச்சனையை முடிவு பண்ணுறதுக்கு எல்லோரும் டிஎன்ஏ கொடுக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் எதுக்கு இப்போதைக்கு வேணாம் எனக்குன்னு வேணாம் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சூர்யாவை மகா கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, டாக்டர் வந்து என்ன சொன்னார் பார்த்தியா, அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் தான் தாத்தாவோட உடல்நலம் சரியாகி நல்லா இருக்குது. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, டிஎன்ஏ யாராவது ஒருத்தங்க மேட்ச் ஆனால் கூட அந்த குழந்தை நம்ம வீட்டில் இருக்காங்க இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பெரிய தாத்தாவுக்கு மன கஷ்டமாகி அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நம்ம வீட்டில் உள்ளவங்க யாரும் அழகி யார் குழந்தை இல்லைன்னா கூட அழகி வீட்டை விட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாத்தாவுக்கு பேர் கிடைக்கிற சந்தோஷம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு மகாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மகாவும் அழகியும் ஒன்றா தூங்குறத பார்க்குற சூர்யா, என்ன இவங்களுக்குள்ளே இப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளோ இதாக இருக்கிறாங்க, நாளைக்கு பிரிகிற மாரி இருந்தால் என்ன பண்ணுவோன்ற மாதிரி அதை பார்த்து சூர்யா ஃபீல் பண்ணுறாரு. இனி வரும் தொடரில் நடக்கப் போவது என்ன, டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்களா, இல்லை சூர்யா எடுக்க விடாமல் தடுப்பாரா, என்ன நடக்கப் போகிறது என்பதை விறுவிறுப்பான கட்டத்தோடு நாளை பார்க்கலாம்.